வணக்கம் நண்பர்களே. உதயநிதி வட்டத்தை காலி செய்யும் விஜய். முதல் தூண்டிலே பெரிய திமிங்கலத்தை தூக்கிய அமலாக்கத்துறை. முதல்வர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான வட்டாரத்தை குறிவைக்க தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள முக்கிய நிகழ்வு ஒன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியா முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சிருக்காங்க. விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்ட முதல் பெரிய ஊழல் நடவடிக்கையா இது பார்க்கப்படுது. இந்த வழக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில நடைபெற்றதா சொல்லப்படும் வேலைக்கு லஞ்சம் என்கின்ற பிரம்மாண்ட முறைகேடு தொடர்பானது. சுமார் 2538 அரசு பணியிடங்களை நிரப்பியதுல பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. FIRல KN நேருவோட சேர்த்து பலரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கான். மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பரும் அவரது வட்டாரத்தை சேர்ந்தவருமான ரத்தீஷ் பெயர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதுதான். அரசியல் விமர்சகர்கள் இதை வெறும் ஊழல் வழக்காக மட்டும் பார்க்கல. திமுகவின் அடுத்த தலைமை வரிசையை குறிவச்சு விஜய் அரசு நகர்த்திய அரசியல் காய் நகர்த்தலாகவும் இது சொல்லப்படுது. 2025 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமலாக்கத்துறை KN நேரு இல்லம் உட்பட பல இடங்களில் சோதனை நடத்தினாங்க. அப்போது பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டது. உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு ஒருவருக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதா ED சொன்னது. மொத்தம் 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என சொல்லப்படுது. இந்த ஆவணங்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்த ரத்தீஷ் மீது குற்றச்சாட்டு இருந்திருப்பது விஜய் அரசு உதயநிதிக்கு நேரடியாக செக் வைத்துள்ளதா அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் விசாரணையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. KN நேரு, ரத்தீஷ் உள்ளிட்டோருக்கு எதிராக கைது நடவடிக்கை மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் உருவாக வாய்ப்பிருக்கு. டெல்லி ED தலைமை அலுவலகத்தின் அனுமதிக்காக அதிகாரிகள் காத்து கொண்டிருக்காங்க. அனுமதி கிடைத்தவுடன் பல புதிய வளர்ச்சிகள் உருவாகும் என சொல்லப்படுது. இதற்கிடையில் FIRக்கு எதிராக KN நேரு தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி அமர்வு ஜூன் 23 வரை இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு தற்காலிகமானது என்பதனால நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு வழக்கின் போக்கு மாற வாய்ப்பிருக்கு. இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை விஜய் அரசு தொடர்ந்து எடுக்கும் என எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. திமுக தரப்புல இதை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சகர்களும் குரல்களும் வலுத்து வருது. தமிழக மக்கள் இந்த விவகாரத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த FIR தமிழக அரசியலின் சமன்பாட்டை மாற்றியமைக்கும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. எதிர்காலத்தில் இந்த வழக்கு எத்தகைய புயலை உருவாக்கும் என்பதை ஜூன் 23க்கு பிறகுதான் முழுமையாக அறிய முடியும். தமிழக அரசியல் களம் இப்போதே பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு.